Hi student, 12th maths chapter 5 exercise 5.4 third sum. So that the line x minus y plus 4 equal to 0 is a tangent to the ellipse x square plus 3y square equal to 12. In the x minus y plus 4 equal to 0 என்ற லைன் வந்து x square plus 3y square equal to 12 க்கு tangent இருக்குன்னு ப்ரூவ் பண்ணணும். ஆல்சோ ஃபைண்ட் தி கோஆர்டினேட் ஆஃப் தி பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா, அந்த லைன் வந்து எலிப்ஸை டச் பண்ணுது, அது எந்த பாயிண்ட்ல டச் பண்ணுதுன்னு கேட்குறாங்க. இது செகண்டா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த லைன் வந்து இந்த எலிப்ஸை டச் பண்ணுதுன்னு சொல்லணும், அதாவது டேஞ்சன்ட்னு சொல்லணும், கண்டுபிடிக்கலாம். அது வந்து கண்டிஷன். கண்டிஷன் ஃபார் தி லைன் y ஈக்குவல் டு mx பிளஸ் சி. லைனோட ஜெனரல் ஃபார்ம் y ஈக்குவல் டு mx பிளஸ் சி இஸ் ஏ டேஞ்சன்ட் டு தி எலிப்ஸ். எலிப்ஸோட ஜெனரல் ஃபார்ம் x ஸ்கொயர் பை a ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் பை b ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 இஸ் என்ன கண்டிஷன்னா சி ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் m ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர். இதுதான் கண்டிஷன். சி ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் m ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் வந்துருச்சுன்னா இந்த லைன் வந்து இந்த எலிப்ஸை டச் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா இந்த லைன் எக்ஸ் மைனஸ் ஒய் பிளஸ் 4 ஈக்குவல் 0 வந்து எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3y ஸ்கொயர் ஈக்குவல் டு 12க்கு டேஞ்சன்ட் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிடலாம். முதல்ல இந்த கண்டிஷன் ப்ரூவ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கிவன் லைன் எடுத்துக்கலாம். லைனோட ஈக்குவேஷன் வந்து எக்ஸ் மைனஸ் ஒய் பிளஸ் 4 ஈக்குவல் டு 0. இந்த லைனோட ஈக்குவேஷன் எழுதிட்டோம். இப்போ இதை வந்து இந்த ஒய் ஈக்குவல் டு mx பிளஸ் சி அந்த லைனோட ஃபார்முக்கு கொண்டு வரும். இப்போ இந்த மைனஸ் ஒய் இந்த சைடு கொண்டு வாங்க, ஏன்னா ஒய் வந்து மைனஸ்ல இருக்கு, அதனால அதை அந்த சைடு கொண்டு போறோம். இப்போ அந்த சைடு கொண்டு வந்தா ஒய் ஈக்குவல் டு அப்படின்னு வந்துடும். சரிங்களா, இந்த எக்ஸ் பிளஸ் 4 ரெண்டும் இங்கேயே இருக்கும். அப்போ எக்ஸ் பிளஸ் 4 ஸ்டெப் திருப்பி எழுதிருக்கேன். சரிங்களா, ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 4 இதை வந்து இந்த ஒய் ஈக்குவல் டு mx பிளஸ் சியோட கம்பேர் பண்ணுங்க. கம்பேரிங் ஒய் ஈக்குவல் டு mx பிளஸ் சி இதோட கம்பேர் பண்ணலாம். இப்போ கம்பேர் பண்ணீங்கன்னா எக்ஸுக்கு முன்னாடி இருக்கிறது எம், இங்க எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்கு, எதுவுமே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம், 1 அர்த்தம். அப்போ m ஈக்குவல் டு 1. அடுத்தது பிளஸ் சின்னு இருக்கு, சியோட வேல்யூ என்னது பிளஸ் சி, சியோட வேல்யூ 4. அப்போ சி ஈக்குவல் டு 4. இது ரெண்டு கண்டுபிடிச்சோம், m கண்டுபிடிச்சிட்டோம், நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிச்சிட்டோம், சி கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா, நம்மளுக்கு தேவை சி ஏ எம் பி 3. இப்போ சி கண்டுபிடிச்சிட்டோம், எம் கண்டுபிடிச்சிட்டோம், இன்னும் ஏ ஸ்கொயரும் பி ஸ்கொயரும் வேணும், கண்டுபிடிக்கலாம். அடுத்தது எலிப்ஸோட ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். எலிப்ஸ் இ எலிப்ஸோட ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3y ஸ்கொயர் ஈக்குவல் டு 12. இப்போ என்ன பண்றீங்க, ஈக்குவல் டு 12 இருக்கு, அப்போ 12ஆல டிவைட் பண்ணுங்க, ஏன்னா நம்மளுக்கு ஈக்குவல் டு 1 வரும் ஜெனரல் ஃபார்ம். அப்போ டிவைடட் பை 12 இம்ப்ளைஸ் எக்ஸ் ஸ்கொயரை 12ஆல டிவைட் பண்றோம், டிவைட் பை 12 பிளஸ் 3y ஸ்கொயரை 12ஆல டிவைட் பண்றோம். அதே மாதிரி ஈக்குவல் டு 12 டிவைட் பை 12. சரிங்களா, இப்போ 3யும் 12 கேன்சல் பண்ணி என்ன வரும், 4 3 12. 12 12 கேன்சல் பண்ணீங்கன்னா 1. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை 12 வரும், பிளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைட் பை 4 கிடைக்கும், ஈக்குவல் டு 1 கிடைக்கும். சரிங்களா, இப்போ ஜெனரல் ஃபார்முக்கு வந்துருச்சு. சரிங்களா, இப்போ இது ரெண்டுத்துல எது கிரேட்டரா இருக்கோ அது வந்து ஏ ஸ்கொயர். எது கிரேட்டரா இருக்கு, 12 தான் கிரேட்டரா இருக்கு. அப்போ ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 12. அடுத்தது பி ஸ்கொயர் ஈக்குவல் என்ன வரும், 4. சரிங்களா, இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுங்க, அவ்வளவுதான். ஏ ஸ்கொயர் 12, பி ஸ்கொயர் வந்து 4. இப்போ நம்ம கண்டிஷன் யூஸ் பண்றோம், சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் எம் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் கண்டிஷன் யூஸ் பண்றோம். therefore சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் எம் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். இந்த கண்டிஷன் நம்ம சாட்டிஸ்ஃபை ஆகாதான் பார்த்துடலாம். இப்போ சின்றது என்னது 4, அப்போ இங்க அப்ளை பண்ணுங்க. முதல்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடு சி ஸ்கொயர், ரைட் ஹேண்ட் சைடு ஏ ஸ்கொயர் எம் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். இப்போ எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு என்னது, சி ஸ்கொயர் ஈக்குவல் டு சின்றது 4, இப்போ என்ன வரும் 4 ஸ்கொயர். 4 ஸ்கொயரோட வேல்யூ 16, 4 × 4 16. இப்போ ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். ரைட் ஹேண்ட் சைடு என்ன, ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் எம் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். முதல்ல ஏ ஸ்கொயர் எம் ஸ்கொயர், ஏ ஸ்கொயர் என்னது 12, 12 அப்படியே எழுதிங்க. அடுத்தது எம் ஸ்கொயர், எம்மோட வேல்யூ 1, 1 ஸ்கொயர் பண்ணணும், 1 ஸ்கொயர் பண்ணாலையும் அதே தான் வரும், 1 தான் வரும். சரிங்களா, அப்போ 1 அப்படியே எழுதிக்கலாம். பிளஸ் அடுத்தது பி ஸ்கொயர், பி ஸ்கொயர் வேல்யூ என்னது 4 ஈக்குவல் டு 12 × 1 12 தான், 12 + 4 16. சரிங்களா, 16. இப்போ பார்த்தீங்கன்னா சி ஸ்கொயரோட வேல்யூவும் 16 வந்துருச்சு, ஏ ஸ்கொயர் எம் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயரோட வேல்யூ என்னாச்சு 16 ஆயிடுச்சு. அப்போ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு, சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் எம் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. therefore சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் எம் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. அப்போ என்ன எழுதலாம், கொஸ்டின் என்ன, சோ தட் த லைன் அப்படின்னு கொடுக்குறாங்க. அந்த சோ தட்டை விட்டுருங்க, த லைன் x minus y plus 4 equal to 0 is a tangent to the ellipse.
tangent to the ellipse x square plus 3y square equal to 12. சரிங்களா? கண்டிஷன் ப்ரூவ் பண்ணிட்டோம். சரிங்களா? given line வந்து எலிப்ஸுக்கு டேஞ்சண்டா இருக்குன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். சரி, அந்த given line வந்து எலிப்ஸுக்கு டேஞ்சண்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டோம். எந்த பாயிண்ட்ல அது டேஞ்சண்ட் ஆகுதுன்னு கேக்குறாங்க. சரிங்களா? ஆல்சோ ஃபைண்ட் தி கோஆர்டினேட்ஸ் ஆஃப் தி பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். வேணா சும்மா டயக்ராம் போடலாம். இது வந்து ஒரு எலிப்ஸ். இந்த சம்முக்கு டயக்ராம்லாம் கிடையாது, நான் சும்மா போடுறேன். சரிங்களா? இந்த எலிப்ஸுக்கு ஏதோ ஒரு பாயிண்ட்ல டேஞ்சண்டா மாறிடுச்சு. எந்த லைன் எக்ஸ் மைனஸ் ஒய் பிளஸ் 4 = 0ன்ற லைனு டேஞ்சண்டா டச் பண்ணிடுச்சு. அப்போ டேஞ்சன்ட் ப்ரூவ் பண்ணிட்டோம். அப்போ எந்த இடத்துல டச் ஆயிடுச்சு, இதனுடைய கோஆர்டினேட் என்னன்னு கேட்குறாங்க. எக்ஸோட வேல்யூ ஒயோட வேல்யூ கேட்குறாங்க. அவ்வளோதான். கோஆர்டினேட் எழுதலாம். இப்போ பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் ஆல்சோ ஃபைண்ட் தி கோஆர்டினேட் ஆஃப் தி பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் தான் கேட்குறாங்க. பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் எழுதுங்க. பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் அதுக்கு நம்ம ஃபார்முலா மனப்பாடம் பண்ணணும். என்ன ஃபார்முலா? -a² m டிவைடட் பை c, b² டிவைடட் பை c. ஓகேங்களா? கீழே ரெண்டுமே c தான் வரும். மேலே பார்த்தீங்கன்னா -a² m, அங்க மேல b². சரிங்களா? ஒரு 3 டைம் சொல்லி பார்த்தீங்கன்னா ஈஸியா மறந்துடும், ஞாபகம் வந்துடும். சரிங்களா? ஒரு 3 டைம் சொன்னீங்கன்னா ஈஸியா ஞாபகம் வந்துடும். -a² m by c, b² by c. இப்போ இதை கண்டுபிடிங்க. ஈக்குவல் டு மைனஸ் எழுதிங்க. a² நம்மளுக்கு தெரியும் 12 எழுதிங்க. அடுத்தது இன்ட்டு m, ஓட வேல்யூ என்னது? 1. -12 இன்ட்டு 1, 1 கண்டிப்பா பிராக்கெட் போடுங்க. டிவைடட் பை c, ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க 4. நெக்ஸ்ட் b² by c, b² வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் 4. டிவைடட் பை c ஓட வேல்யூ அகைன் 4 தான். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா 4 கேன்சல் பண்ணலாம். இங்க 1 டைம் வரும், இங்க வந்து 3 டைம்ஸ் வரும். அப்போ இங்க என்ன கிடைக்கும்? -3. -3 இன்ட்டு 1 -3 தான். இங்க 4 கேன்சல் பண்ணிருக்கேன். இங்க என்ன கிடைக்கும்? 1. அப்போ ஆன்சர் என்னது? -3, 1 ஈக்குவல் டு -3, 1. சரிங்களா? therefore பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் என்னது? -3, 1. சம் நல்லா படிச்சுங்க, இம்பார்ட்டன்ட் சம். நீங்க நம்ம சேனல் நியூ வந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை ஸ்டூடெண்ட்ஸ்.